வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஹோம் டேஸ்ட்டில் ஒரு செம்ம கேரளா ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். நாடான் கோழி வரட்டியது. இந்த கோழி ரோஸ்ட்டோட ஸ்பெஷல் என்னென்னா, மசாலாவை முதல்ல நல்லா வறுத்து அரைச்சி தேங்காய் எண்ணெயில் மெதுவாக ரோஸ்ட் பண்ணுறது தான். அந்த மனம் வீட்டிலையே ஹோட்டல் ஃபீல் கொடுக்கும். சிக்கன்லாம் நல்லா வெந்து மசாலா ஒவ்வொரு துள்ளியும் ஒட்டியிருக்கும். சரி வாங்க, இந்த சிக்கன் ரோஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 4 பீசஸ் லெக் எடுத்துருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வறுத்து அரைச்ச மசாலா இது கூட சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். அதில் 10 காஷ்மீரி மிளகாய், 4 சிவப்பு மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பீஸ் பட்டை, இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மையாக அரைச்சி அது கூட சேர்த்துக்கோங்க. நாங்கள் சொல்கிற இந்த மசாலாவோட மெஷர்மெண்ட்டு 3/4 கிலோ சிக்கனோட அளவுக்கு. நீங்கள் எவ்வளோ சிக்கன் சேர்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவும் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாதி எலுமிச்சை பழத்தோட சாறும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணியாச்சு. சிக்கனோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த மசாலாஸ் எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த எலுமிச்சை பழத்தோட சாறு பத்தலைன்னா நீங்கள் அடிஷ்னலாக தண்ணி லைட்டாக தெளித்து அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கன் அட்லீஸ்ட் 1 hour ஆகுது நல்லா இந்த மசாலாஸ் கூட சேர்ந்து ஊறணும். நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியும் வச்சு ஊற வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். எந்த அளவுக்கு நல்லா சிக்கன் கூட கோட் ஆகிருக்கு பாருங்கள். சிக்கன் நல்லா 1 hour ஊறிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. ஒரு 50 ml கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். அது கூட நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஃபுல் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், மீடியம் சைஸில். இது கூட ஒரு காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிட்டே இருக்கும் போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ரெசிபி நீங்கள் முழுசாக தேங்காய் எண்ணெயிலையும் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க மசாலாஸ் எல்லாத்தையும் அந்த சிக்கன் கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசாலா எல்லாத்தையும் அந்த சிக்கன் கூட ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. 5 மினிட்ஸாக ஒரு சைடு திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறீங்க. மசாலாவோட ஈரம் எல்லாம் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் 2 சைடும் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்மளோட நாடான் கோழி வரட்டியது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இறக்கும் போது கருவேப்பிலையும் கூட சேர்த்து இறக்குனிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ரெட் ஹார்ட் கொடுங்க. மறக்காமல் நம்மளோட ஹோம் டேஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.